நபித்தோழர்களின் உள்ளத்தை மாற்றிய திருமறை வசனங்கள் பற்றி சொல்ல வருகிறார்கள் அத்தஸ்னிம் மக்தப் மாணவ மாணவிகள் முனா, ஆரியான், மஹ்சஃபா, ருமைசா, சாரா, ரிஃப்னா, ஹஃப்சா, ஃபைசான், மன்ஹா, உகாஷா, ஹாலித், உமைரை, நுஃபைசா, சனா, ஹர்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சூரா ஆல இம்ரான்ல 92வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புவதில் இருந்து நல்வழியில் செலவிடாதவரை நன்மையை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள். புகாரில் 1461வது ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபுதுல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிக வசதி கொண்டவளாக வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட நிறைய பேரிச்ச மரங்கள் இருந்துச்சு. அவங்கள்ட்ட இருக்கிறதுல பைரகான்னு ஒரு தோட்டம் தான் அபுதுல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருந்துச்சு. அது எங்கே இருக்குன்னா மஸ்ஜிதுன் நபவிக்கு நேராக பைரகா தோட்டம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே தண்ணி குடிக்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, அந்த வசனம் இறங்கின உடனே அபுதுல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இந்த பைரகா தோட்டத்தை நான் உங்களுக்கு தான தர்மமாக தரேன் அப்படின்னா அபுதுல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்களாம். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களாம், அபுதுல்ஹாவை இது லாபம் தரும் செல்வம், லாபம் தரும் செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த பைரகா தோட்டத்தை நீங்கள் உங்களோட நெருங்கிய உறவினர்களுக்கு பங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே அபுதுல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நெருங்கிய உறவினர்களுக்கும் அவங்களோட தந்தையோட கூட பிறந்த பிள்ளைகளுக்கும் பங்கிட்டு கொடுப்பாங்களாம். சூரா நூர்ல 31வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வயர்ரிபுன பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன. காடுகளை பார்வின் மேலே போட்டுக்கொள். புகாரில் 4759வது ஹதீஸில் ஷஃபியா பின்த் ஷேபா அவங்க சொல்கிறாங்க, இப்போ எங்கள் ஓதுனாங்கல்ல, இந்த வசனம் இறங்குனதுமே பெண்கள் தங்களுடைய கீழாடை வரத்தை கிழிச்சு அதை துப்பட்டாவா ஆக்கி தங்களை மறைச்சிக்கிட்டாங்க. சூரத்துல் அஹ்ஸாப்ல 5வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உதுஹும் யபாஹிம் வக்ஸது இந்தல்லாஹ். அவர்களின் தந்தையின் பேரோடு சேர்த்தலைங்கள், அதுவே அல்லாஹ்விடம் நீதியானது. புகாரி 4782வது ஹதீஸில் அப்துல்லா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இப்போ இவங்க ஓதி காட்டினாங்கல்ல, அந்த வசனம் இறங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளர்ப்பு மகன் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சயீத் பின் முகமது சொல்லி தான் நாங்கள் கூப்பிட்டோம். இந்த வசனம் இறங்குனதுமே அவங்க தந்தையோட பேரையும் சேர்த்து சயீத் பின் ஹாரிசான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சூரத்து நூல்ல 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அலா துஹிப்பூன ஐயக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை வணங்க வேண்டும் என்பதை விரும்ப மாட்டீர்களா? புகாரில் 4757வது ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவதூறு சம்பவம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். இந்த அவதூறு பரப்புனதில் மிஸ்தாஹ் ஒருத்தர். இந்த மிஸ்தாவுக்கு வளமை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் இந்த அவதூறு சம்பவத்தில் சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்கன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இனிமே நான் மிஸ்தாவுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் அல்லாஹ் இவங்க ஓதுனாங்கல்ல அந்த வசனத்தை இறக்குனான். இந்த வசனம் இறங்கின உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அல்லாஹ் மீது ஆணையா, எங்கள் இறைவா, எங்களை மன்னிக்கிறதையே நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்லி முன்னாடி மாதிரியே அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சூரா மாயிதால 91வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு
வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜுசும் மின் அமலி ஷைத்தான். நம்பிக்கை கொண்டோரே மது சூதாட்டம் பலிப்பிடங்களை குறி கேட்பதற்கான அம்புகள் ஆகியவை அருவருப்பானதும் ஷைத்தானின் நடவடிக்கையும் ஆகும்னு அல்லாஹ் சொல்லித்ததாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். மது மற்றும் சூதாட்டம் மூலம் உங்களுக்கு இடையே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தவும் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவுமே ஷைத்தான் விரும்புகின்றான். எனவே விலக்கிக் கொள்ள மாட்டீர்களா? இந்த மது சம்பந்தமான இறைவசனம் எப்போ இறங்கப்பட்டுச்சு, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. நபியோட காலத்தில் மக்கள் பேரிச்ச பழத்திலிருந்தும் திராட்சை பழத்திலிருந்தும் கோதுமை தேனில் இருந்தும் மதுவை தயாரித்து அதை குடிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. நான் காஃபிர்களை மட்டும் சொல்லலை, நம்ம நபித்தோழர்களில் சிலரும் தான் மது குடித்தாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா மதுவோட தீங்குகளையும் மதுனால மக்களுக்கு ஏற்படுற கேடு இழப்புகளையும் அவங்களுக்கு சொல்லி காட்டி மதுல இருந்து அவங்கள படிப்படியா விலக செய்யற மாதிரி வசனங்களை இறக்குனான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் இருக்க மக்களுக்கு மது ஊற்றி கொடுக்கறவங்களா இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் மது ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க சொன்ன வசனத்தை அல்லாஹ் இறக்குனான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதரை கூப்பிட்டு மது அல்லாஹ்னால முழுமையாக தடை செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு மக்கள் கிட்ட அறிவிப்பு செய்ய சொன்னாங்க. அந்த மனிதரும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்டையும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்டையும் அந்த விஷயத்தை சொன்னாங்க. உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு, அனஸே இந்த மது பாத்திரத்தை எல்லாத்தையும் வெளியே ஊத்திட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மது பாத்திரத்தை எல்லாத்தையும் வெளியே ஊத்திட்டாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும் இல்லை, மதீனால இருக்க மது குடிக்கிற எல்லா சஹாபாக்களுமே அவங்க வச்சுக்கிற மது பாத்திரத்தெல்லாம் வெளியே ஊற்றிட்டாங்க. அந்த நாளில் மதீனாவில் மது ஆறே ஓடிச்சுன்னு ஹதீஸ்களில் பார்க்க முடியுது. இது புகாரியில் 2464வது ஹதீஸாக வருது. இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அறிவிக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் ஒரு குர்ஆன் வசனத்தை அரபிலையும் தமிழ்லையும் அதுக்கப்புறம் நடந்ததையும் சொன்னோம்ல, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். அது என்ன தெரியுமா? நபியோட தோழர் தோழியர்கிட்ட அல்லாஹோட ஒரு வசனம் வரும்போது அவங்க அதுக்கு உடனே கட்டுப்பட்டாங்க. பாவமாக இருந்தாலோ தடை செய்யப்பட்டு இருந்தாலோ அதுலேருந்து உடனே விலகவும் செஞ்சாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் தம்முடைய குடும்பம் சொந்த பந்தம் ஊருக்கு பயப்படாம படிச்ச அல்லாஹுக்கு மட்டுமே பயந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு தப்பையோ ஹராமையோ செய்யும் போது அல்லாஹோட ஒரு வசனம் நம்மளுக்கு எடுத்து காட்டப்பட்டா குடும்பம் என்ன நினைப்பாங்க, சொந்த பந்தத்துக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு யோசிச்சு அல்லாஹுக்கு கட்டுப்படாம குடும்பத்துக்கு கட்டுப்படுறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆனால் சஹாபாக்கள்லாம் அப்படி கிடையாது. அதனால தான் நபி சொல்கிறாங்க, ஹைருக்கும் கர்னி, உங்கள் சிறந்தவர் என் காலத்தவரே அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள்லேயே சிறந்தவங்களான நபித்தோழர்கள் மாதிரி அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி மறுமையில் வெற்றி பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.